ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்கிற இடம் தான் மற்றப்பள்ளி சந்தை. மற்றப்பள்ளி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் திருப்பத்தூர். திருப்பத்தூர்லேருந்து சிங்காரப்பேட்டை போகிற வழியில் தண்ணீர் பந்தல்ன்ற ஒரு ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர். டோட்டலாக எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வருங்க. இங்கே நாங்கள் மற்றப்பள்ளி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மா ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்தோம். இங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செம்மறி ஆட்டில் செஞ்ச எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. காலையில் 6:30லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இவங்களோட ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா மட்டும்தான் மற்றப்பள்ளியில் பார்க்க முடியும். அடுத்தடுத்த நாள் இவங்க வேறு ஊருக்கு போய் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வியாபாரத்தை பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மறி ஆட்டில் செஞ்ச கறி, செம்மறி ஆட்டில் செஞ்ச லிவர்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி இவங்ககிட்ட என்னென்ன வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இவங்ககிட்ட மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டன் சாப்ஸ் வாங்கினாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டி வாங்கினாவோ 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் தனியாக கேஜி கணக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்களே அவங்களோட மீட் எடுத்து செய்ய சொன்னாலும் சரி, அவங்க செஞ்சு தராங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஓனர் அம்மா சொல்கிறதையும், இதில் க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்கன்னா மாமான்னு கூப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பக்கத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. எங்கே இருக்குது, என்ன நீங்கள் எங்கெங்கே போடுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து மற்றப்பள்ளி, இன்னைக்கு வந்து மற்றப்பள்ளி, நாளைக்கு வந்து கோடியூர், சரிங்க. புதுப்பேட்டை வந்து வியாழக்கிழமை, சரிங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் இருப்போம், சனிக்கிழமை கந்திலி போவோம். சரிங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில் 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு வந்து இந்த கடைக்கு ஏதாவது பேர் இருக்குங்களா? வள்ளியம்மா ஹோட்டல். வள்ளியம்மா ஹோட்டல். வள்ளியம்மா ஹோட்டல் காலைல 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் 5 மணி வரையும். 5 மணி வரைக்கும். சரிங்க. சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். என்னென்ன இங்கே இருக்குங்க? அதான் கறி தான், மட்டன் தான். தலைக்கறி போட்டி தனியாக, தலைக்கறி தனியாக, கறி தனியாக, குழம்பு வைக்கும், சோறு களி கிளறுவோம். களி இருக்குங்க. களியும் கிளறுவோம். சரி. ஆமா. சாப்பாடு அவங்க கிட்ட சாப்பாடா கொடுக்குறீங்க இல்ல நீங்களே கூட செஞ்சு கொடுக்குறீங்க கிலோ கணக்குல? ஆமா, கறி நம்ம கடையே எடுத்து போவா. 1 கிலோ எடுத்தாங்கன்னா 900 ரூபாய் செய்யறதோட 700 ரூபாய் கிலோ. அரை கிலோக்கு 450 ரூபாய். சரி. அரை கிலோ கேட்டாலும் செஞ்சு தரீங்க? ஆமா, அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா 200 ரூபாய் 1 கிலோவுக்கு செஞ்சு தரேன். ஆமா, செஞ்சு தரதுக்கு 200 ரூபாய். ஓகே. இது நடக்குது ஒரு 40, 70, 80 வருஷமா நடக்குது. 80 வருஷமா? ஆமா, எங்க மாமனாருக்கு அம்மா காலத்துல இருந்து நடக்குது தொழில். சரி சரி சரி. சிம்பிளா வச்சிருந்தாங்க. நான் இப்போ வந்து இதாயிடுச்சு, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போவாங்க? இப்போ தோராயமா இப்போ நீங்க எத்தனை நாள் செய்றீங்க இல்லையா? வாரத்துல 5 நாள் 6 நாள் செய்றீங்க. அதெல்லாம் கணக்கே எடுக்க முடியாது, எவ்வளவு பேர்னாலே வருவாங்க. எந்த ஊர்ல அதிகமா இருக்கும்? இங்கதான் மற்றப்பள்ளி, கந்திலி. கந்திலி சும்மாக்கம். கோடியூர், புதுப்பேட்டை வந்து கொஞ்சம் கம்மி. இங்க 3 நாடு 4 நாடு இருப்போம். கந்திலி அந்த மாதிரியா இருப்போம். சரிங்க. புதுப்பேட்டை கந்திலி வந்து இது புதுப்பேட்டையும் ஜோலார்பட்டியும் வந்து கொஞ்சம் கம்மி. 2 ஆடு 2 கொஞ்சம் கறி எடுத்துப்போம், அவ்வளவுதான். சரி சரி சரி. சாப்பாடு வந்து எல்லாம் இதே சாப்பாடு தான். மசாலா எல்லாம் கடையில வாங்குறீங்களா இல்ல நீங்க? இல்ல நாங்களே தேங்காய் எல்லாம் கெசகசா, தேங்காய் பட்டலவங்க, இஞ்சி போட்டு நான் தான் எல்லாம் ரெடி பண்ணி கிரைண்டர் போட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துரும் கதலை. ஆமா, அவ எங்க பொண்ணுதான். இதுல இவங்கெல்லாம் கூலி வச்சுன்னு செய்யறோம். ஆமாமா, டேஸ்ட் எல்லாம் நல்லா கிராக்கி வரும். ஆமா, நான் வர்றதில்ல. இப்ப எங்க வீட்டுக்காரரு எங்க பையன் எல்லாம் இறந்துட்டாங்க. அதுல இருந்து நான் வரேன். இப்போ ஒரு 6-7 வருஷமா வரேன். எங்க பொண்ணுங்களை வச்சுன்னு 2 பேர் வராங்க, ஒருத்தி வரல. அதுல இருந்து நான் கடையை நடத்தின்னு வரேன். சாப்பாடுலாம் நல்லா இருக்கும், ஒன்னும் தொந்தரவு இல்லை. ஆமா.